வெல்கம் டு ஆஷி சர்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம்மேட் ஏர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 ஆலிவேராவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், 6 நெல்லிக்காவை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேப்பிலை, ஒரு 50 கிராம் கருஜீரகம், நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்ரு, தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு ஆலிவேராவை கழுவிடணும். அந்த சைடில் இருக்குது பார்த்துக்கிங்களா, அதில் அந்த முள் மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். நான் ஓரெல்லாம் எடுத்து விட்டுடுறேன். எங்களுக்கு அந்த ஜெல்லு மட்டும் தான் தேவை. ஆலிவேரா சேர்க்கறதால முடி நல்லா ஷைனிங்காக அடர்த்தியாக வளரும். அந்த மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இப்போது உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் நம்மளுக்கு போதும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் ஆலிவேரா தான் நம்ம எடுக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா ஜெல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். இது சேர்க்கறதுனால முடி ரொம்ப ஷைனிங்காக வளரும். ரொம்ப வேகமாக கூட வளரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் ஜெல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீங்கள் எடுக்கும் போது ஸ்பூன் வச்சு தான் எடுங்க, ஏன்னா கத்தியிலலாம் எடுக்கக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் வெந்தயம், ஒரு 50 கிராம் கருஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து நான் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது நான் டைரெக்டாக அப்படியே சேர்க்குறதில்ல, நான் தூள் பண்ணிட்டு தான் அதில் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஹையாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துருந்தேன். அதை கொட்டையை நீக்கிட்டு நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சரில் சேர்த்துக்கிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்களா, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ரொம்ப நைஸ் ஆகாது. இப்போது இன்னொரு ஜாரில் ஒரு 6 நெல்லிக்காவை மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி
வேப்பலை, இது சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதே ஜாரில் ஆலிவேரா ஜெல்லு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன். இப்போது ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதில் 1 லிட்ரு செக்கு தேங்காய் எண்ணெய், பியூரான செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இதில் சேர்க்குறேன். செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால முடி நல்லா ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வளரும். அது கூட ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடாகட்டும். இப்போ சூடாகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்சி வச்சிருந்த ஆலிவேரா ஜெல்லை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரண்டியில் கலந்து விட்டுக்கிறேன். அது ஒரு கொதி வரட்டும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போது கருவேப்பிலை, வேப்பலை, நெல்லிக்காயில் சேர்த்துருந்தேன் இல்லையா, அதெல்லாம் இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. அடிக்கடி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கருவேப்பிலை சேர்க்குறதுனால முடி ரொம்ப கருப்பாக வளரும். வேப்பலை சேர்க்குறதுனால இந்த பொடுகு தொல்லையெல்லாம் இருக்காது. அதனால தான் வேப்பலை சேர்க்குறது. இப்போ வந்து பார்த்தீங்களா, கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். கருஞ்சீரங்க சேர்த்த உடனே ஆயில் வந்து ரொம்ப கருப்பாகிடுச்சு பாருங்கள். எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் தேவைப்பட்டது. நான் இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். மூணு மாதம் தொடர்ந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும், சீக்கிரமாக வந்து வளரும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நாங்கள் எல்லாம் இதே ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி தடவிட்டுருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நான் இப்போது பாட்டிலில் எனக்கு வந்து 1.25 லிட்ரு ஆயில் கிடச்சிச்சு. நான் 1.5 லிட்டரு கிட்ட சேர்த்துருந்தேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.